ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்சுமோர் குக்கிங்கில் குடல் கறி வச்சு இதை நான் சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம வறுவல் பண்ணலாம். குடல் கறி வறுவல் சரிங்களா. நம்ம தண்ணி ஊற்றில ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதில் குடலை போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். காயிட்ட எண்ணெய், இப்போ சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். சிம்மிலே வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லா வதக்கும். பச்சை மிளகா, இப்போ மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போதும், ரொம்ப வேண்டாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், நம்ம வேக வச்ச குடலை ஊற்றிடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்டட்டும், கொஞ்சம் இதாகட்டும், வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, நல்லா சுண்டிச்சு பாருங்க. இப்போ நம்ம சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா நல்லா வறுவல் மாதிரி கொண்டு வந்துடணும். அந்த மசாலா நல்லா கறியில் ஒட்டணும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டலாம். இப்போ பாருங்கள், மிளகு குடல் கறி ரெடி. நல்லா காரசாரமாக இருக்குது. மசாலா நல்லா உள்ளே போயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு.